இது வந்து எங்கள் கிணறு. விவசாயம் எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த கிணறு பற்றி அவங்களுக்கு புரியணும். இப்போ வந்து 2 நாளாக மோட்டர் ஓடல, வெயில் காலம், தென்னந்தோப்பு இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. தென்னந்தோப்பு, வேற என்ன, இது ஃபார்ம் ஆயில் மரம் வச்சுருக்குது, கரும்பு இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு 2 நாள் மோட்டர் ஓடலைன்னா பெரிய சிக்கல். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போலாம் இதெல்லாம் வந்து ரவுண்டு போடணும், ஒரு 50 லட்ச ரூபா ஆகும். விவசாயத்தில் எண்ணெய் எடுத்து அது ரவுண்டு போடுறது. அதே மாதிரி இப்போ வந்து தண்ணி மோட்ரு போட்டிருக்குது. இதெல்லாம் இடிஞ்சு உள்ள ஒரு கிணறு. இப்போ இதை இழுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு வண்டி வேணும். இதெல்லாம் இழுத்தா தான் நம்மளால் வந்து விவசாயம் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்கள், அதெல்லாம் பார்த்து இழுத்து பண்ணணும். இது ரொம்ப டேஞ்சரஸ் இந்த கிணறு. ஏன்னா இங்கெல்லாம் சட்டு கிடையாதுங்களா, இப்போ பக்கத்துலேயே ஆறு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ரவுண்டு போட்டால் சின்ன கிணறாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி தான். கிணறு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது. இப்போ வந்து எங்கிட்ட டிராக்டர் கிடையாது. ஒவ்வொரு டைமும் வாடகைக்கு வரவங்கிட்ட கேட்டு இழுக்கணும். ரொம்ப கஷ்டம்தான். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து வாட்டமாக இழுக்கணும். வாட்டமாக இழுக்கலை அப்படின்னா நேராக போய் அது செவுத்துல முட்டிக்கும். இது வந்து இங்கே வந்து 2-3 பேர் பிடிச்சிருக்காங்க. இல்லை, மெலிசாக கரெக்டாக விடணும், லைட்டாக அப்படியே விடணும். விடலைன்னா இழுக்க இந்த சைடு மேலே இழுக்கணும். இழுத்தா தான் நான் அப்படியே சென்டரில் வந்து அந்த திட்டில் போய் இடிக்காமல் அப்படியே போயிடும். சரண், அந்த டயர் மேலே எடுத்து போடு, கயிறு டயர் மேலே எடுத்து போடு. அப்படிதான் சரண், தூர போயிரு. இழுங்க. இப்போ இதே வந்து ரவுண்டு போட்டு க்ரெயின் வச்சா ஒரே ஆள் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரவுண்டு போடலின்னா இதுதான் பெரிய கஷ்டம்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில், இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி இருக்குது. மற்ற ஏரியாலலாம் ஒரு சில இடத்துலலாம் சட்டு இருக்குது. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிணறு இருக்குது, அங்கேயும் வந்து ஆற்றோரத்தில் இருக்குது. அது வந்து குண்டுகளாக தான் இருக்குது, ஆனால் கீழே போக சட்டு இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா மேலே சட்டு இருக்கிற மாதிரி தெரியும், பட் அதனால் ரொம்ப லூஸான சாயில். கீழே போகும்போது குண்டுகள் இருக்குது. சரண், அந்த சரண் அந்த டயர் மேலே எடுத்து ஒன்றாவது. சரி, ஓகே. அம்மா, நான் இழுத்து பிடிக்கிட்டா? ஃபோன்லாம் பேசலாமா? விடுங்க. இழுங்க. நாங்க கைத்தை தான் விட முடியும், நீங்க தான் அங்கதான் இழுக்கணும். ஆமா, இழுத்து பிடிங்க. ஏன்னா போன வயல சொல்லுங்க. பாருங்க, மோட்டர் மேலே வந்துருச்சு. கஷ்டம். இப்போ என்னன்னா மோட்டர் ஓடல. இப்போது வந்து ஒயர் பிரச்சனைனாங்க. ஒயர் பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ ஆன் பண்ணி பார்த்தா தெரியும் மோட்டர் ஓடுதா இல்லையா, வேற எங்கேயாவது பிரச்சனையான்னு. இங்கே வந்து அடிச்சிருக்காங்க டேப்பு. போடுங்கம்மா. அம்மா வந்து ஆன் பண்ண போயிருக்காங்க. சும்மா எடுத்து விடுங்க. ஓடுதே. ஒயரில் தான் வெடிச்சது. இல்லை, அது வீடியோ எடுத்திருக்கேன், வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல அம்மா விடுமா, ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒழுங்கா டேப் அடிச்சிருக்க மாட்டாங்க சரண். அது இல்லாமல் நசுங்க வாய்ப்பில்லை டேப். அது ஒழுங்கா டேப் அடிக்கல. ஜாயின் வந்து ஒழுங்கா அடிக்காமல் போட்டிருக்காங்க. லைட்டாக கட்டாக இருந்திருக்கும்.
அது தனித்தனி ஒயராக வச்சு ஒன்றும் ஒரு போட்டுருக்கணும். ஒரு இது மட்டும் ஒரு லைன் மட்டும் திரும்ப கட் பண்ணிட்டு ஜாயின் போட்டு ஜாயின் பண்ணி இறக்கி இவன் வந்து அப்படி இப்படினா அங்க வந்து திரும்பியும் அவர் வர சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணி இது இறக்கி ஆகணும். இது இன்னும் ஒரு நாள் ஆயிருமா? நாளைக்கு முழு நாளும் போயிடும். அர்ஜென்ட் பண்ணாதான் கரெக்டா. ஆமாம், ஒரு அரை மணி 10 நிமிஷம் இது அரை மணி நேரம் 10 நிமிஷம் இல்லை, அப்புறம் இறக்கி விட்றது அதுவும் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். வேலை தான், நல்லா கரெக்டாக வந்தால் தான். தனியாக எடுக்கணும். மேலே இழுத்துக்கிட்ட அப்புறம் வயர் மேலே இழுத்து போட்டு அப்புறம் இறக்கி கொடுங்க. மோட்டரோட அந்த பைப்போட ஒன்றா போகணும் ஒயரெல்லாம் தனியாக. மோட்டர் இறக்கி விட்டு அப்புறம் ஒயர் அப்படியே அதோட சேர்த்து கீழே தொங்கிட்டு இருக்குது, இழுத்துட்டே போயிடும். ஓகே, இப்போ நான் ஒயர் இழுத்து போட்டுங்க மேலே. அது முழுசாக இழுத்து போட்டு அப்படியே இறக்க அந்த லென்த்துக்கு மட்டும் ஒயரை கீழே இறக்கி விட்றது. ஓகே, சரி, ஒரு பெரிய வேலை தான். அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போயிடுச்சுன்னா அப்போ ஒயர்லாம் சின்ன வேலை, அப்புறம் மோட்டர் இழுக்கிற மாதிரி வந்து தும்முன்னு வெடிச்சது. கட்டு இருந்து தெரிஞ்சிருக்குது, அது அடிக்கும் போது தப்பு பண்ணியிருப்பாப்புல அவசரத்தில். வாட்டர் டேப் அடிச்சிருக்கீங்களா? அது ஆக்சுவலாக ஷார்ட் ஆயிருந்தால் அந்த அதுக்குன்னு தனியாக இருக்குதுல்ல, அதை போட்டு அடிச்சிருக்கணும். அது சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே அடிச்சு டேப் வாட்டர் டேப் ஜாயிண்ட் கிட்டே இருக்குது. இல்லை, அவ்வளோதான் லென்த்து கொடுப்பாங்க மோட்டர் வாங்கும் போது, அதுதான் லென்த்து. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கணும். அண்ணா பார்த்துங்கண்ணா. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நாளைக்கு இறக்கும்போது நான் இருக்க மாட்டேன், நான் ஊருக்கு போயிடுவேன். இழுத்து பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக அது இறங்கிக்கும். மோட்டரில் எங்கேயோ மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. இல்லை, அது அடியில் இருக்குதுமா, அது எப்படி எடுப்பீங்க பாருங்க, அடியில் இருக்குது. அம்மா அது கிளைக்கு அடியில், அது இப்படி கொண்டு வந்து தான் எடுக்க முடியுங்கண்ணா. அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இப்போ அதை வெட்டினாதான் நம்ம எடுக்க முடியும். அறுத்து விட்டு தான் அதை எடுக்க முடியும். ஒரு காலத்தில் இந்த இடத்துல இறங்கி போகலாம் கீழே, இப்போலாம் போக முடியாது எடுத்து. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி கீழே இறங்கலாம். அங்கே மோட்டர் தனியாக வச்சு பெட்டு மோட்டர் வச்சு ஓட்டுச்சு. இப்போ பெட்டு மோட்டர்லாம் வைக்க கூட முடியாதுட்டுது. ஆமாம், போடணும் இது சீக்கிரமாக அந்த வீடியோவில்.